சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 60 வயது முதியவர் உயிரிழந்தார். புதிய வகை கொரோனா தான் இவரது இறப்புக்கு காரணமா? அச்சப்படும் வகையில் கொரோனா பாதிப்பு வேகம் எடுக்கிறதா? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். உலக அளவில் கொரோனா பாதிப்பு தற்போது மீண்டும் தலை தூக்க தொடங்கியுள்ளது. உலக சுகாதார அமைப்பும் தற்போது பரவி வரக்கூடிய கொரோனா தொற்று ஏற்கனவே இருக்கக்கூடிய வீரியம் குறைந்த ஒமைக்ரான் வகையை சார்ந்தது என்கிறது. மருத்துவர்களோ இதனை NB1.8.1 என்ற வகையை சார்ந்தவை என்கின்றனர். இந்தியாவிலும் வைரஸ் பாதிப்பு மெல்ல அதிகரித்து வரும் சூழலில் கொரோனா பாதிப்பால் தமிழ்நாட்டில் ஒருவர் புதன்கிழமையன்று உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் புதிய வகை கொரோனாவால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் இது தீவிரமாக பரவக்கூடியது என்றாலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். பட் ஆனால் அந்த கோவிட் தொற்று ரொம்ப ஒரு யூஸ்வலான சிம்டம்ஸோடு தான் இருக்கே தவிர ரொம்ப தீவிரமடைந்த நிலையில் காணப்படலை. நம்ம 2019-20 பார்த்த அளவுக்கு ரொம்ப தீவிரமான நிலையை அடையலை. பழைய நிலை வந்துடுமோங்கிற அச்சத்தை தவிர்க்கலாம். இது ஒரு மேலோட்டமான பரவுதல் தான். அதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு நார்மலாக யாரும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்படலை. ரொம்ப தீவிர சிகிச்சை நிலைக்கும் யாரும் நம்ம தமிழகத்தில் இன்னும் போகலை. புதிய வகை கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல், சளி, உடல்வலி இருக்கும் என தெரிவித்துள்ள மருத்துவர்கள் 5 நாட்களுக்கு பிறகு தானாகவே சரியாகிவிடும் என்கின்றனர். ஜஸ்ட் நார்மல் ஜுரம், இருமல், சளி அந்த மாதிரி இருக்குன்னா நார்மலாக நம்ம ஜுரத்துக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு, சளிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம டாக்டர் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் மாத்திரையை. மோஸ்ட்லி ஒரு 2-5 நாளுக்குள்ளே இது செட்டில் ஆகிடும். ஸோ அதுக்கு அந்த டைம் பீரியடில் நீங்கள் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கிறது, மெயினாக இந்த இரும்பல் அதெல்லாம் பண்ணும்போது கவர் பண்ணிக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்ப்ரெட்டிங் அதை நம்ம கிட்ட ஒன்றத்தருக்கு பரவதை தவிர்க்கலாம். தமிழ்நாட்டில் சுமார் 60 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான சூழலில் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக சென்னையில் முதியவர் உயிரிழந்ததாகவும் கொரோனா பாதிப்பால் அல்ல என்றும் பொது சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. புதிய வகை கொரோனா தொற்றை கண்டு அச்சம் கொள்ளாமல் முறையான தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டாலே போதும் என மருத்துவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்.